நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்முடைய இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் பறையர் பேரவையினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழித்து வள்ளுவம் நேயர்களுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. முதல் கேள்வியாக என்னென்னா, வள்ளுவம் நேயர்களுடைய கேள்வியாகவே இந்த கேள்வியை நாங்கள் வச்சுருவோம். அதாவது, நாம் தமிழர் ஆதரவாளராக இருந்த திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இன்றைக்கி அதிமுகவினுடைய ஆதரவாளராக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? சிறைக்கு பின்னாடி நடந்த மர்மம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, இப்போ சிறைக்கு போய் ரொம்ப கொடுமையாக அனுபவிச்சிட்டேன், அதால் அப்படி இந்த அரசியல் மாற்றம்லாம் இல்லை. என்னை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நான் பிரபாகரனை பார்த்ததில்லை, அண்ணன் சீமானை தான் பார்த்துருக்கிறேன். பிரபாகரன் பேச்சு நேரடியாக கேட்டதில்லை, அண்ணன் சீமானோட நேரடியாக நெருங்கி பழகியிருக்கிறேன். அதால் அந்த அரசியலுங்கிறது வேறு. இந்த தேர்தலுங்கிறது இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் திமுக வந்தால் இந்த நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த தேர்தலுங்கிறது என்னை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் நேரடி மோதல். அப்படி தான் நான் பார்க்குறேன், எல்லாரும் அப்படி தான் பார்க்குறாங்க. அதால் இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி அதிகாரத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு ரொம்ப கொடுமையான விஷயங்களில் அந்த அதிகாரத்தை திருமாவளவன் பயன்படுத்துகிறார். அதற்கு திமுக துணை போகிறது. திமுகவாக இதை செய்யலை, திமுகவை வச்சு திருமாவளவன் இதை செய்கிறார். அப்போது நாம் நேரடியாக அதற்கு எதிர் திசையில் இருக்கணுன்றது தானே தவிர இதில் வேற ஒன்றும் பெரிய அரசியல்லாம் இல்லை. இப்போ என்றைக்காதெல்லாம் தமிழ் தேச அரசியலுங்கிறது இங்கே ஒவ்வொரு தமிழன் ரத்தத்திலும் ஊறி இருக்கிற அரசியல் தானே. இப்போ எடப்பாடியார்கிட்ட திராவிடம்னா என்னன்னா அவர் எதனா ஒன்று சொல்லலாம்ல. அவர் என்ன சொல்கிறாரு, அப்போ அதெல்லாம் ஏன்னா படித்தவங்ககிட்ட கேட்டு பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆக இது ஒன்றும் ஒரு பெரிய பேரளவில் ஒரு திராவிட இயக்கமாக இருந்தாலும் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அதிமுக இன்றைய அளவில், அது எப்போதும் சரி, எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அது ஒரு பெரிய திராவிட இயக்கமாக பார்க்கப்பட்டாலும் திமுக கம்பேர் டு திமுக அது ஒன்றும் பெரிய திராவிட இயக்கம்னு சொல்கிறதுக்கெலாம் இல்லை. அதை தொடங்கியவர்கள் ஒன்றா திராவிட இயக்க சார்ந்த கொள்கை உள்ளவர்களாக இருந்திருக்கலாமே தவிர இப்போது நடைமுறையில் ஒரு தமிழ் தேச அரசியல் இங்கே வளர்ந்திருக்குது என்பதை எடப்பாடியாரும் புரிந்திருக்கிறார். அதை வச்சு தான் அந்த பதிலை சொல்கிறாருன்னு நான் பார்க்குறேன். எதுவாக இருந்தாலும் இது ஒரு தேர்தல் கூட்டணி. ஒரு என்டிஏ கூட்டணியில் அவர் எடப்பாடி அவர்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு தேர்தல் கூட்டணி. என்னோடய எதிரி இன்னொரு பக்கம் இருந்து என்னை நசுக்க பார்க்கிறார். எனவே அதற்கு நேர் எதிரான திசையில் இருக்கணுன்றது தான் இதில் ஒன்றும் பெரிய தமிழ் தேசிய அரசியலை விட்டு விலகுவதோ அண்ணன் சீமானை விட்டு விலகுவதெல்லாம் இதில் இல்லை. இது ஒரு டாக்டிஸ், அவ்வளோதான். ஓகே, இப்போ திமுக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல சீட்ஸ்கள் கொடுக்குறாங்க, ஆனால் அதிமுக கொடுக்கல, அவங்களுக்கான அந்த தொகுதிகளை ஒதுக்கலை, அந்த ரெட்டலை சின்னலே நிற்க சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு வேறுபாடுகள்லாம் இருக்குது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒழிக்கிற ஒரு குரலாக இருக்கிற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? இல்லை, அது பெரும்பாலான பெரிய கட்சிகள் அப்படி தான் நினைக்குது. இப்போ வைகோ ஒரு கட்சி, ஏன் அவருக்கு 4 சீட்டு கொடுத்து 3 சீட்டு உதயசூரியனில் நிற்க சொல்கிறாங்க? இப்போ அதிமுகவில் இருக்கிற திமுகவில் இருக்கிற பல கட்சிகளுக்கு உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கிறாங்க. ஏன் இந்த தேர்தலுக்கு முன் தேர்தல் 2 பாராளுமன்ற தொகுதி கொடுத்தாங்க? இப்படி நீங்கள் கணக்கு போட்டுங்க, 2 பாராளுமன்ற தொகுதினா 12 சட்டமன்ற தொகுதி. 12 சட்டமன்ற தொகுதியில் 6 பானை சின்னத்திலும் 6 உதயசூரியன், அதாவது ஒரு எம்பி உதயசூரியன், ஒரு எம்பி பானை சின்னம். அப்போ யாரும் இதை பெருசாக இன்னும் ரைஸ் பண்ணலை. அதாவதுங்க இது ஒரு வகையில் பெரிய கட்சிகள் தங்களுக்கு ஒரு சேஃபான ஜோனில் நிற்கின்ற மாதிரி கூட பார்க்குறான்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கு ஏன் இப்போ திமுக விசிகா கூட உதயசூரியன் சின்னத்தில் என்ன நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கும். உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறோன்னு திமுக நினைக்கும். ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா இவனுக்கு விட்டு அந்த பக்கம் எங்கன்னா ஓடி தன்னைத்தானே விற்றுக்கொள்வார்கள். எப்படி நம்மக்கிட்ட அடிமையாக இருந்து தங்களை விற்றுக்கொண்டு ஒரு பதவிக்காக இருக்கிறாங்களோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்ல வேலை வந்தால் இன்னொரு பக்கம் ஓட்டுருவாங்க. அப்போது கட்சி தாவல் சட்டத்தில் அவர்களை கட்டுப்படுத்த முடியாதுன்னு கூட அவங்க நினைக்கலாம். அப்போது சட்டமன்றத்தில் தங்கள் வலிமையை கூட்டிக்கொள்ள ஒவ்வொரு பெரிய கட்சியும் தங்கள் சின்னத்தில் தான் போட்டி போடணும் மற்றவங்க அப்படின்னு நினைக்கிறது இயல்பு. ஆனால் ஒரு பெரிய கட்சியாக இப்போ மதிமுக ஏன் இதை தொடர்ந்து போராட முடியல? நாங்கள் ஒரு கட்சி,
நான் வந்து திமுகவில் இருந்தால் நான் சரிபாதி கிட்டத்தட்ட 9 மாவட்ட செயலாளர்களை உடைத்து கொண்டு உனக்கு எதிராக நான் வந்து கட்சி நடத்துனேன். என்னை பார்த்து நீ பயப்பட்டவன். நாங்கள் வந்து நம்ம பாண்டி பஜாரில் ஒரு மாநாடு போடும்போது ஜெயலலிதா அம்மையார் அண்ணா அறிவாலயத்தை பாதுகாத்து கொடுத்தார். ஆயிரக்கணக்கான காவலர்களை அங்கே அண்ணா அறிவாலயத்தில் குவிச்சு வைக்கோ அண்ணா அறிவாலயத்தை வந்து கைப்பற்ற போகிறார் அப்படிங்கிற ஒரு பொருளைக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் ஜெயலலிதா. அப்போது என்னையை பார்த்து நீங்கள் பயந்தீங்க, என்னையை போய் நீ எப்படி வந்து உன் சின்னத்தில் நிற்க சொல்கிற அப்படின்னு வைகோவால் கேட்க முடியல. அப்போ அதுக்கு என்ன காரணம்? வைகோ அவ்வளவு வலிமை எழுந்திருக்கிறார், அப்படி தானே அர்த்தம். அப்போது திருமாவளவனை ஏன் அந்த நிர்பந்தம் பண்ண முடியல இந்த தேர்தலில்? இந்த தேர்தலையும் திருமாவளவன் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறது நல்லதுன்னு நினச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் விசிகாவில் நிற்கிற வேட்பாளர் கூட நீ பானையில் நின்னா உனக்கு வெற்றி சேஃபாப்பா, உதயசூரியன் நின்னா வெற்றி சேஃபாப்பான்னா உதயசூரியன் தான் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அவங்க. ஆனால் திருமாவளவன் நாம் ஒரு கட்சி நடத்துகிறோம், நம்ம வந்து அந்த அங்கீகாரத்தை கைப்பற்றி வச்சுக்கணுன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 6 எம்எல்ஏக்கள் ஜெயிக்கணுன்ற அடிப்படையில் பானை சின்னத்தை கேட்டு அதில் நிற்கிறார். இல்லைன்னா இவங்களாம் அதிலெல்லாம் நிற்பான். அதனால் இது வந்து பெரிய கட்சிகள் இப்படி தான் இயல்பாக செய்வாங்க. ஓகே, அதிமுக வந்து குறிப்பிட்டு பட்டேல் சமூக மக்களுடைய தலைவர்களை மட்டுமே இந்த சின்னத்தில் நிற்க வைக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பிட்டு சொன்னோம்னா ஜெகன்மூர்த்தி அவர்களையும் பொற்கொடி அவர்களையும் ஜான் பாண்டியன் அவர்களையும் வந்து அவங்களுடைய பொது சின்னத்தில் நிற்க விடாமல் ரெட்டலையிலையும் தாமரையிலையும் நிற்க வைக்கிறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் மற்ற அதிமுக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் பிஜேபி தேசிய சின்னத்தில் இப்போ வாசனை இதில் நிற்கிறாரு, ஏசி சண்முகமாரில் இதில் நிற்கிறாரு. அப்போது எது ஈஸியாக ரீச்சபிளான சின்னம்னு அவங்க நினைக்கிறாங்களோ, அதாவது நம்ம கூட்டணியில் ஒரு சீட்டை கொடுக்குறோம், அந்த வேட்பாளர்கள் வெற்றி பெறணும்னு அவங்க நினைப்பாங்கல்ல முதல்ல. சரி, ஏதோ கூட்டணியில் இருக்கிறதால ஒரு சீட்டை கொடுத்துருவோம், தோக்குறாங்க ஜெயிச்சா ஜெயிக்கிறாங்க அப்படின்னும் போது எது ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கோ, எது ஈஸியாக ரீச் ஆகுதோ அந்த சின்னத்தில் நிற்க வைக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி இப்போ இன்னொரு பெரிய இயக்கம் வந்து அதிமுகவில் வந்து சேர்ந்து இல்லை எனக்கு ஒரு 10 சீட்டு கொடுங்க 15 சீட்டு கொடுங்கன்னா அவங்கக்கிட்ட போய் அதிமுக சின்னத்தில் நில்லுலாம் சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு பெல்ட் இருக்கும். அதனால் ஈஸியாக வந்து நம்ம வெற்றி வாய்ப்பை நோக்கி போகிறதுக்கு அவங்க இந்த சின்னத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க சொந்த சின்னத்தில் நிற்கணும். ஒரு 15 நாள் 20 நாள் அந்த பரப்புரையில் இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து வெற்றி ஈட்ட முடியாது. அப்போ நீங்கள் இப்படி பார்க்கும்போது ஜனங்களுக்கு, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரிஞ்ச சின்னமாக ஒரு 4-5 சின்னம், அந்த தோக்கிற சின்னத்தில் எதுக்குப்பா ஓட்டு போடுறோம் புது சின்னத்தில். இப்போ அப்படின்னா இப்போ சீமான் அவர்கள் கற்றுக்கலாம் வந்து எங்கேயோ போயிருக்கணும்ல. அப்போ அந்த மாற்றம் இன்னும் நிகழலை, நாம் எதிர்பார்க்குற மாற்றம் இன்னும் நிகழலை. அப்படி இருக்கிற போது ஒவ்வொரு கட்சியும் தனக்கு மெஜாரிட்டி வரணுன்ற போது அதை லூஸ் பண்ணக்கூடாதுன்ற அடிப்படையில் தான் நிற்க வைக்கிறாங்க. இன்னும் கொடுக்கக்கூடாது, இதில் தான் நிற்கணுன்ற அவசியம் இல்லை. மெஜாரிட்டி போயிட போகுது அப்படின்னு ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணி தான் ஒரு சேஃப்லெஸ் ஜோனில் இந்த தேர்தலை நாம் வந்து எதிர்கொள்ளணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகே, விசிகா வந்து அந்த 8 சீட்டு வாங்குறதுக்கு பெரிய போராட்டங்களை பண்ணதை நம்ம பார்க்குறோம். அதனுடைய வேட்பாளர்களை நேற்று அறிவிச்சிருந்தாங்க. அதில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, திருமாவளவன் அவர்களே ஒரு தொகுதியில் நிற்கிறதா சொல்லியிருந்தார். ஏற்கனவே எம்பியாக இருக்கிற திருமாவளவன் இப்போ எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிட போகிறார் அப்படின்றது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. யாருக்கு அதிர்ச்சி? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது, விசிகாவினருக்கு கூடுதல் அதிர்ச்சி. அப்படி ஒன்றும் அதிர்ச்சிலாம் இல்லைங்க. அவருக்கு அது ஆதரவு அளிக்கிறது. ஏன்னா அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து ஒரு 4 பேரை சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சார். 4 பேரும் நாம தான் போட்டான் திருமாவளவனுக்கு. ஏங்க, அதாவது இன்றைக்கு என்ன நீங்கள் பிடுங்குனீங்க, என்ன பிடுங்குனீங்க, ஒன்றுமே பண்ணலையா உங்கள் 4 எம்எல்ஏ அப்படிங்கிறது தான். சரிக்கு இவர்கள் எதுவுமே செய்யலை, எல்லாமே வந்து திமுகவின் அடிமைகளாக இருந்துட்டாங்கன்றது தான் இப்போ குற்றச்சாட்டு. பல்வேறு சந்தர்ப்பங்களில் பேச வேண்டிய இடத்தில் இருக்கிற அவர்கள் எதையுமே பேசலை. இன்ஃபேக்ட் பஞ்சமினங்களை மீட்டுக் கொடுக்க சொல்லி வானதி சீனிவாசன் பிஜேபியை சேர்ந்தவர் சட்டமன்றத்தில் பேசுனதை பார்த்தோம். திமுககாரங்கள இவர் அவங்க திமுகவாக செயல்பட்டு திமுகவன்னே வருது. விசிகாரங்களாம் அதை கேட்டிருக்கணும். இல்லை, நீங்கள் வேங்கவேலுக்கு ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வரோம் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் மட்டுமே போட்டுட்டு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வரலையே. சோஷியல் மீடியாக்களில் மட்டுமே இந்த எஸ்எஸ் பாலாஜி கம்பு சுற்றிட்டு சட்டமன்றத்தில் நான் வந்து தனிநபர் தீர்மானத்தை கொண்டாந்துருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே மூச்சு வச்சு காட்டலையே. அப்போது எவ்வளவு அட்ராசிட்டி நடந்தாலும் இந்த 4 பேரும், பேச வேண்டிய 4 பேரும், ஏன் இவங்க தான் பேசணும்னு கேட்காதீங்க, இவங்க தான் இந்த சமூகத்தை ரெப்ரஸன்டேட்டிவ்னு சொல்லி சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஒன்றும் பேசலையே. ஒரு எம்எல்ஏ பேசுகிறாரு, அந்த கடவுள் கூட கேட்டால் தான் கொடுப்பாரு. எந்த கடவுளாம்? எந்த கடவுள் சார்? மேலே இருக்கிற கடவுள். பார்த்துங்க, இதான் பகுத்தறிவாதிகள் இவங்கெல்லாம். அந்த கடவுள் கூட கேட்டால் தான் கொடுப்பாரு.
திராவிட கடவுள் கேட்காமே கொடுக்குறாரு. திராவிட கடவுள் ஸ்டாலின் அவர்கள் கேட்காமே கொடுக்குறாருன்னு எஸ்எஸ் பாலாஜி சட்டமன்றத்தில் பேசுகிறார். என்னையா கேட்டார், கொடுத்தாரு? எங்களுக்கு தெரில, இந்த ஏழைப்பாடு ஜனங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலையே, அப்போ உனக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த முழு சந்திரமுகியாக மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த 4 பேரும், அதில் பாலு இவர் நம்ம பனையூர் பாபு கொஞ்சம் பரவாயில்ல, மிச்சம் எல்லாரும் திமுக உறுப்பினராகவே மாறி நிற்கிறான். சார் இந்த தேர்தல் பணிக்குழுக்கிட்ட வந்து சீட் ஷேரிங்க்கு பேசுகிறாங்க, அவங்க சொல்கிறத ஒத்துங்கன்னு எல்லோரும் நிர்பந்தம் பண்ணுறாங்களே, திமுக சொல்கிறதை ஒத்துங்க அப்படின்னு நீங்கள் வந்து கட்சி தலைமைக்கு நிர்பந்தம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் திமுகவா விசிகாவா? திரும்பவும் இவர்களை வந்து நம்ம வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பினா இப்போ ஏற்கனவே நம்ம ஜோலியை முடிச்சிட்டாங்க. அதால் எழுந்த செல்வாக்கை நாம் திருப்பி மீட்டெடுக்கணும். இன்றைக்கி பெரும்பான்மையான பட்டியல் சமூக இளைஞர்கள், குறிப்பாக பறையர்கள் விஜய் பக்கம் ஓட்டான். அது யாரால? என்னாலையா? திருமாவளவன் என்ற ஒரு ஆளுமையால் தானே எல்லாவனும் ஓட்டான். இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் பேரும் இவங்களை திரும்பவும் சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சோம்னா இந்த மக்களுக்கான விஷயங்களை அட்லீஸ்ட்டு செய்கிறோமோ இல்லையோ வாயிலையாவது வர சொன்னோம்ல. நான் இருந்தேன்னா ஏதாவது வாயாலாவது பேசிடுவேன், அதை கூட பேசாமல் முழுக்க முழுக்க திமுகவாக மாறினதால தான் இவங்களால நமக்கு எந்த யூஸும் இல்லை அப்படின்னு இன்றைக்கி எல்லாமே ஓடிட்டான். குறைஞ்சபட்சம் நம்ம கட்சியை காப்பாற்றி வைக்கணும் அப்படின்னா இவர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறத விட்டுட்டு நம்ம சொல் பேச்சு கேட்குறவங்க ஒரு 2-3 பேர் ஜெயிச்சா கூட போதும். ஒன்றும் பெருசாக நம்ம 8 பேரை நிற்க வச்சு 8 பேரும் ஜெயிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 2-3 பேர் நின்னா ஜெயிச்சா போதும். இப்போ ஒரு 2 பேர் 3 பேர் ஜெயிச்சா நான் சட்டமன்ற தலைவராக, குழு தலைவராக, கட்சி தலைவராக நான் தேர்ந்தெடுப்பேன், என்னை தான் தேர்ந்தெடுப்பாங்க, நான் தான் ஆகிடுவேன். என்னத்தையோ நான் குறுக்கு நடுக்க ஏதாவது பேசினு சும்மா ஒரு இமேஜை, திரும்பவும் வீழ்ந்த இமேஜை தூக்கி நிறுத்துவதற்கான வேலை தானே தவிர இது வேறு ஒன்றும் இதில் இல்லை. பாராளுமன்றத்தில் அந்த மக்களுக்கான குரல் இல்லாமல் போயிடுமே. திரும்ப ஒரு குரல், முக்கியமான குரல் இருந்தது. இன்னும் பாராளுமன்றத்தில் நாரே தக்பீர்னு அவர் கோஷம் போட நான் பார்த்துருக்குறேன். வேறு வந்து பட்டியல் சமூக மக்களுக்காக ஒன்றும் பேசுன மாதிரி தெரில. அவர் தான் வெளியே வந்து நான் ஓபிசிக்கு நான் தான் பாராளுமன்றத்தில் பேசினார். எஸ்சிக்கு என்னையா பேசினேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அப்படிங்கும்போது அதாவது ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, பட்டு வேட்டி கனாவில் கண்டிருந்த போது கட்டியிருந்த கோமணம் காத்தோடு போனதுன்னு வாங்க. புரியுதா? இது யாரோ அறிஞர் அண்ணா கவிதைன்னு நினைக்கிறேன். என்னவா, பட்டு வேட்டி கனா கண்டிருந்த போது கட்டியிருந்த கோமணம் காத்தோடு போச்சான். ஒருத்தன் மரத்தடியில் உட்காந்துங்கன்னு ஏதோ பெரிய பட்டு வெட்டி கட்டிங்கன்னு எங்கேயோ கல்யாணத்துக்கு போகிற மாதிரி கண்டிருந்தானா ஒரு காத்தடிச்சு தான் இருந்த கோமணம் போச்சான். அந்த மாதிரி நான் இந்திய பாராளுமன்றத்தில் போய் கட்சிக்கு போகிறேன்னு பேசி அங்கே கத்தி இங்கே இருந்த 4 பேரும் ஊமையாகி, எப்பா இது பேபே கட்சிப்பா, இது ஊமை கட்சிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பேரை எடுத்துட்டாங்க. அதால் திரும்பவும் இப்படியே போச்சுன்னா மிக மோசமான நிலையில் விசிகா வந்துருன்றதை உணர்ந்து இன்றைக்காவது ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இருக்கிற 4 பேரை வச்சு இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, அதால் ஆளை மாற்றுவோம் அப்படின்ற போது ஒரு பொதுச் செயலாளர் அடிப்படையில் சிந்தனை செல்வனை கொண்டாந்து செய்யூரில் போட்டிருக்காரு. செய்யூருக்கும் சிந்தனை செல்வனுக்கும் என்ன சம்மந்தம் சொல்லுங்கள்? நீங்கள் இப்போது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், வந்து விடுதலை சிறுத்தைகள் தோல்விக்கு காரணம் தொகுதிக்கு சம்மந்தம் இல்லாத நபர்களை கொண்டாந்து போட்டதான்னு சொல்கிறாங்க. மானூர்லேயும் அரக்கோணத்துலேயும் தொகுதிக்கு சம்மந்தம் இல்லாதவர்களை போட்டோம், அதனால் தோல்வி கொண்டோம்ன்றாரு. சரி, இப்போ சிந்தனை செல்வனுக்கும் இது இருக்கிற ஈசிஆரில் இருக்கிற இங்கே மதுராந்தகம் பக்கத்தில் இருக்கிற செய்யூருங்க என்ன சம்மந்தம்? இல்லைங்க எதனா பொண்ணுங்கன்னு கட்டிக்கிறாரா? இல்லை, ஒரு தனி தொகுதி அப்படின்றதுனால ஒதுக்கப்பட்ட தொகுதி. சரி, தனி தொகுதி தான் சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஏன் பண்ருட்டி தொகுதி வாங்கியிருக்காங்க? பண்ருட்டியில் கூட சிந்தனை செல்வனுக்கு தெரியும். நெய்வேலி பக்கத்தில் தான், நெய்வேலி தானே ஒர்க் பண்ணார், நெய்வேலியில் தான் வீடு இருந்தார், நெய்வேலி தான் வளர்ந்தார்னு வச்சிங்கன்னா நெய்வேலியில் அவர் தெரியும், பண்ருட்டியில் தெரியும். பண்ருட்டி பொது தொகுதியிலையா ஒரு எஸ்சி நிற்க வைக்கக்கூடாதா? நிற்க வைக்கலாம்ல, சட்டத்தில் இடம் இருக்குல்ல. ஒரு ரிசர்வ்டு தொகுதியில் தான் ஒரு வேறு ஒரு ஆளை நிற்க வைக்கக்கூடாது, எல்லா பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவங்களாம் நிற்க வைக்கணும். ஒரு பட்டியல் சமூகத்துக்காரரை எல்லா தொகுதியிலும் நிற்க வைக்கலாம். அப்போது பண்ருட்டி சிந்தனை செல்வனுக்கு அறிமுகமான தொகுதியா, செய்யூர் அறிமுகமான தொகுதியா சொல்லுங்கள். இல்லை, நான் அந்த கேள்வி எனக்குள்ளே இருக்குது. ஆனால் என்ன விளக்கம் அவங்க கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி பொதுவான ஆட்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும், இன்னொரு பிரதிநிதிக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும், விசிகாவில் இருக்கிற பொதுவான ஆட்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இல்லை, நான் இப்போ வந்து பண்ருட்டி தொகுதியில் வந்து ஒரு இஸ்லாமியரன் ஏன் நிற்க வச்சார் நான் கேட்கல. பண்ருட்டி தொகுதி என்பது சிந்தனை செல்வனுக்கு அறிமுகமான தொகுதி, செய்யூருங்கிறது அவருக்கு அறிமுகம் இல்லாத தொகுதி. ஆனால் அந்த தொகுதிக்கு அறிமுகமான அந்த மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய அந்த
அரக்கோண வேட்பாளர் இருக்காங்களா எழில் கரோலின், அவங்க அந்த ஊருக்காரவங்க, பக்கத்து ஊர். ஓகே. அவங்க அப்பாலாம் இங்கே பிறந்து வளர்ந்து எல்லாம் அவங்க சொந்த பந்தமாக நிறைந்து இருக்கிற பகுதி அது. அப்போது சொந்தக்காரன் ஓட்டு போடுவானா, யாரோ தெரியாத சிந்தனை செல்வனுங்க அந்த தொகுதியில் இருக்கிறவங்க ஓட்டு போடுவாங்களா? கட்சியின் அடிப்படையில் கட்சி பொறுப்பாளர் போடுவாங்க. அதை தாண்டி ரிலேஷன், சொந்த பந்தம், ஒன்று மண்ணு அப்படின்னும் போது கூடுதல் வாக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம உரிமையாக நம்ம மாமன், சித்தப்பன், அத்தை அவங்ககிட்ட வாக்கு கேட்குற அந்த தன்மை கூடுதலாக இருக்குல்ல. ஆனால் அந்த இடத்துல இப்போ ஏற்கனவே வந்து அவங்க அங்கே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. செய்யூர் தொகுதி தனக்கு வேணும்னு ஒரு அப்பீல் வச்சுட்டு திருமாவளவன்கிட்ட அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது அப்பேற்பட்டவங்களுக்கு நீ கொண்டு போய் அரக்கோணத்தில் கொடுக்குற என்ன நோக்கம்? அது அந்த நோக்கமாக இருக்குமா? தொகுதிக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள் நிறுத்தியதால் நாங்கள் தோற்றுறோம். அப்போ சிந்தனை செல்வ இவங்க இந்த மாதிரி ஆட்கள் இந்த லிஸ்ட்டில் கொண்டாந்துடலாமா? அப்போ இதுக்கான உள்நோக்கம் ஏதோ ஒன்று இருக்குது அப்படி சொல்லலாமா? ஏன் இப்போ கரோலின் அவர்களை நீங்கள் வந்து செய்யூரில் நிற்க வைதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ செய்யூரும் எப்படி சிந்தனைக்கு வேறு ஊரோ அதே மாதிரி தான் அரக்கோணமும் கரோலினுக்கு வேறு ஊர், சிந்தனை செல்வனுக்கும் வேறு ஊர் தான். ஓகே, புரியுதா? சிந்தனை செல்வனுக்கு அரக்கோணமும் வெளியூர் தான், செய்யூரும் வெளியூர் தான். கரோலின் அவர்களுக்கு அரக்கோணம் வெளியூர், செய்யூர் சொந்த ஊர். இப்போ நீங்கள் எதில் வந்து நல்ல சாய்ஸ் பண்ணலாம்? அவங்கள செய்யூரில் தான் சாய்ஸ் பண்ணலாம். அப்போ ஏன் வந்து அரக்கோணத்தில் மாற்றுறீங்க? அப்போது இது வந்து பூசின மாதிரியும் இருக்கணும், ஏன் பூசாத மாதிரி இருக்கணும்னு கூட எடுத்துக்கலாம். இல்லை திட்டமிட்டு தோற்கிறதுக்காக வேலை செய்கிறாங்களா? திட்டமிட்டு தோற்கிறாங்க. நம்ம ஏன் போய் பாவம், அவங்க ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் இருக்கிறவங்க, அவங்க வெற்றி பெறணும். ஏன்னா அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. தலித் திருமலைங்கிறது சாதாரண நபர் இல்லை. புரட்சி தலைவி அவர்களால் பொது தொகுதியில் எம்பியாக நிறுத்தப்பட்டவர், இந்திய அரசாங்கத்தின் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர், சமூக அக்கறை கொண்டவர், நெடுநாள் நீல சட்டை போட்டவர், ஜெய்பீம் என்று அடிக்கடி சொல்லக்கூடியவர், தலித் என்று சொன்னவர். அப்போது அவருக்கு வந்து ஒரு சமூக பேக்ரவுண்ட் இருக்குங்க. ஒரு சாதாரண குடும்பம் அது இல்லை. நம்ம வந்து ஏன் அதுக்குள்ளே அப்படி பேசுவானே. அதால் இல்லை, வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிற போது அந்த வாய்ப்பை ஏன் மாற்றுவானேன்ற. இப்போ சிந்தனை செல்வனை கொண்டு போய் அரக்கோணத்தில் நிற்க வச்சா நான் நிற்க மாட்டேன், இல்லை எனக்கு செய்யூரில் தான் எனக்கு சொந்தக்காரர் இருக்கிறாங்கன்னு சொல்ல போகிறாரா? அவருக்கு அரக்கோணமும் ஒன்று தான், செய்யூரும் ஒன்று தான். அதுக்காக நான் சொல்ல வரேன். ஓகே, இன்னொரு கேள்வி என்னென்னா, தலைவர் என்ற முறையில் இவர் திருமாவளவன் மட்டுமாவது பொது தொகுதியில் நிற்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு தனி தொகுதியை தேர்வு பண்ணுறாங்க. எவன் போடுவான் பகுதியில்? என்ன இல்லை, ஒரு தலைவர்ன்ற ஒரு கிரேஸ் இருக்கும். என்ன கிரேஸ் இருக்கும்? சும்மா முறைச்சதுக்கு சும்மா 4 நாள் தட்டணும், சரியாக கூட அடிக்கலை அப்படிங்கிறதுல எப்படி வந்து பொதுமக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க? சுயசாதி பற்று என்ன ஒன்று சொன்னார், புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான ஒரு ஸ்லோகத்தை, சுயசாதி பற்று பிரசாதி நட்பு அப்படின்னு நானுவா, இதாண்டா சனாதனம் அப்படின்னு மேடை எங்கும் பேசினார்ல என்னை சிறைக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி. அப்போ இதை கேட்குறவன் எப்படி இல்லை அவருக்கு ஓட்டு போடுவான், பொது சமூகம் அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு எப்படி நினைப்பாங்க? சார், இன்றைக்கி நாங்கள் வந்து பிசிஆரை வச்சு பொழப்பு நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் ஒன்றா பிசிஆர்னு ஆனுவான், அதை வச்சு பொறுக்கி திம்பானுவான், அதை வியாபாரமாக்குவானுவான். ஆனால் 1-2 பேர் அதை பிழைப்புவாதமாக பண்ணுறானு. ஆனால் உண்மையில் இந்த சட்டம் எங்களுக்கு பயன்படுகுதா அப்படின்னா நான் 100% சொல்லுவேன், அது எங்களுக்கு பயன்பாடே இல்லை. ஏன்னா அதை பயன்படுத்துவதில் இங்கே அதிகாரிக்குள் ஒரு சிக்கல் இருக்குது, அரசாங்கத்துக்கு ஒரு சிக்கல் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம சிதம்பரம் எம்பி கிட்ட ஒரு அம்மா சிவகங்கையில் தான் பையன் வந்து புல்லட்டில் போனதுக்காக வெட்டிட்டாங்க. அந்த அம்மா பேசுது, எனக்கு வந்து வெட்டினவங்கள தெரியுங்க, ஆனால் நான் வந்து அவங்க பேரை சொல்லலைங்க, சொன்னால் நான் இருக்க முடியாதுங்க அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது. யார்கிட்ட சொல்லுது? கரண்ட் எம்பியாக இருக்கிற, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஏதோ ஒரு எக்ஸுக்கிட்ட சொல்லுதுன்னே வச்சுக்கோங்க. எக்ஸ்னா ஒரு பேர், ஒரு பேர்கிட்ட சொல்லுதுங்க. அவர் என்னங்க பண்ணார் திருப்பி? அதுக்கு சிவகங்கையில் புல்லட்டில் போகிறான்னு வெட்டினா, இவங்க மதுரையில் வந்து பேரணி விடுறான் புல்லட்டில். எங்கள் ஏரியாவில் வந்து வெற்றியா? அதாவது மாஸ்கோவில் மழை அடித்தால் மதுரையில் குடைப்பிடிப்பார்கள் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் அரசியல் நையாண்டி இருக்குது தெரியுமா? அந்த மாதிரி சிவகங்கையில் வெட்டினதுக்கு மதுரையில் எங்கள் ஏரியாவில் வந்து 10 ரூபா அப்படின்னு ஒரு சொல்கிறாங்கல்ல. அப்போது இந்த சட்டம் எங்களுக்கு சரியாக, இது வந்து இந்த மருந்து எங்களுக்கு வேலையே செய்யலை, ஆனால் இந்த மருந்து ரியாக்ஷன் பண்ணுது அப்படின்னு இன்றைக்கு வெளியில் ஒரு பேர் இருக்குன்னா, கொஞ்சம் பேர்
இயக்கம் என்ற பெயரில் பிழைப்புவாதிகளாக அதை விற்று அதை வைத்து காசு பறிக்கிற கும்பலால் தான் இந்த பேர். அப்படி இருக்கிற போது எப்படி உங்களுக்கு பொதுவானவர்கள் எப்படி போடும்? ஒரு தமிழர் ஒற்றுமையை பேசாத ஒரு சமூக தலைவரை எப்படி மற்ற சமூகங்கள் ஏற்றுக்கொள்ளும்? சும்மா ஒரு 4 பேர் சொல்லலாம், பாய்க்கு ஒன்று கொடுத்தாரு, வன்னியருக்கு ஒரு சீட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். எத்தனை பாய் இந்த ஒரு பாய் கொடுத்ததால் வந்துட்டாங்க? எத்தனை வன்னியர்கள் ஒரு வன்னியருக்கு 5 வருஷம் எம்எல்ஏ இருந்தார் விசிகாவில் அப்படின்னு அந்த வன்னியர் எத்தனை வன்னியரை கூப்பிட்டு வந்துட்டார்? ஒரு சிக்கல் இருக்குல்ல. சரி, இப்போ நீங்கள் இதே திருப்பூரூர் தொகுதியில் திமுக ஓட்டு கேட்டு போகிற போது போன எலெக்ஷனில் விசிகா கூடிய கைட்டு வச்சுட்டுல விசிகா பொறுப்பாளர் இறக்கி வச்சுட்டு, எப்பா நீங்களாம் இங்கே எதனா சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, நாங்கள் ஊருக்குள்ளே போய் ஓட்டு கேட்டு வரோம் அப்படின்னு நிலைமை இருந்தது இல்லை. சரி, ஊருக்குள்ளே எழுதுகிற பொழுது திருமாவளவன் பேரை தவிர்த்து விட்டு எழுதுகிறார்கள். சேரிக்குள்ளே எழுதுகிற போது திருமாவளவன் பேரையும் சேர்த்து திமுக பேரையும் சேர்த்துலாம் எழுதுகிறாங்க. அந்த நிலைமை இன்னமும் இருக்கா இல்லையா? அப்படிங்கிற சூழலில் இவருக்கு சேஃப் தனித்தொகுதி தான். ஏன் சிதம்பரத்தை தவிர்த்து வேற எங்கேயும் நிற்க முடியாதா? என்னத்தையாவது காட்டிக்கலாம்ல. இப்போ சிதம்பரத்தில் கூட ஒரு தடவை பிசிக்கு 400 எஸ்சிக்கு 200 கொடுத்தாருல. இப்போ இதை போய் நீ வேறு இடத்துல கொடுக்க முடியுமா சொல்லுங்கள்? இன்னும் அந்த தெருவுக்கு 400, இந்த தெருக்கு 200 கொடுக்குற திருமாவளவனே. ஆமாங்க, அவரே ஒத்துக்குன்னு தானுங்க. அது திமுக காசு கொடுத்துதாருன்னா ஆமாம் கொடுத்துருக்கலாம். ஏங்க அம்பேத்கர் ஓட்டுக்கு காசு கொடுக்கூடாது, ஓட்டை விற்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, சொல்லியிருக்கலாம். இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொன்னவர் தானே. நீங்கள் இயல்பாக பெரும்பான்மையாக தொகுதிகளில் காசு கொடுக்குற நிலையில் கட்சிகளும் இருக்குது, வாங்குகிற நிலையில் மக்களும் இருக்கிறான். ஏன் எங்கள் தொகுதிக்கு வரல, எங்கள் தெருவுக்கு வரல, எங்கள் ஊருக்கு காசு வரல அப்படின்னு சாலை மறியல் போன்ற ஊர்லாம் தமிழ்நாட்டில் இருக்குல்ல சார். ஒரு காலத்தில் எலெக்ஷன்னா அந்த கருப்பு கேன் இருக்குது தெரியுமா, 5 லிட்டர் கேனு, அதெல்லாம் சாராயம் வரும். 10 நேரம் என்னப்பா சரக்கு வந்ததா இல்லையா, என்ன பக்கத்து ஊருக்குலாம் வந்துடுச்சா, நம்ம ஊருக்கு ஒன்றும் சரக்கு வரலையா? இப்படி தான் சார் இருந்தது. எனக்கு நினைவு தெரிஞ்ச போது, சின்ன வயசாக இருக்கிற போது. அப்போ வந்தவொடனே இந்த திமுக கட்சிக்காரங்களாம் அப்படி ஆளுக்கு 2 கிளாஸை போட்டு மறுநாள் எலெக்ஷன் அன்றைக்கி ஓட்டு போட்டு வராங்களா, அவங்களுக்கு தெரியும் இன்னென்ன ஓட்டு நம்ம ஓட்டுன்னு. அப்படியே ஒரு கிளாஸ் ஓட்டு போட்டு ஒரு கிளாஸை குடிச்சிட்டு போவாங்க. சாராயத்தோடு ஓட்டு நின்றுது. அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் 2 ரூபா கொடுத்தாங்க ஒரு ஓட்டுக்குன்னுவாங்கல்ல. இன்றைக்கி அது 400, 200, 500, 1000. அப்புறம் நீங்கள் திருமங்கலம் ஃபார்மெலாம் பார்த்தா அது எங்கேயோ எகிரி போச்சு. அப்புறம் திருமங்கலம், அப்புறம் பட்டி, தொட்டி, நாய்க்குட்டி, பனிக்குட்டி, என்னென்னமோ சொல்லணும்ல. அப்போ இந்த மாதிரி மாறி போச்சு. இதில் நீங்கள் ஊர் தெருக்குள்ளே போய் என் காலப்பாரெலாம் காட்ட முடியாது. சேரிக்குள்ளே காட்டிக்கலாம்ப்பா, உங்களுக்காக உடைச்ச கால் பார் வீங்கி போய்க்குது, உங்களுக்காக கண் முடிச்ச கண்ணு பார் வீங்கி போயிருக்குது அப்படின்னு சேரிக்குள்ளே ஒரு சிம்பதியை தேடி ஓட்டை வாங்கலாமே தவிர ஊர் தெருக்குள்ளே இதெல்லாம் போய் காட்ட முடியாது. நீ என்ன செஞ்ச அந்த ரெக்கார்டு தான் அங்கே பேசும். எப்போ நியாயமான ஆள் தானேப்பா, ஏதோ சிதம்பரத்தில் நின்று இருக்காரு, அங்கே நின்றுருக்காரு. சிதம்பரம்லாம் தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 பாராளுமன்ற தொகுதியாக ஜனங்க அங்கே செல்வ செழிப்பாக வசதியாக இருக்கிறாங்களாமே. அந்த மாதிரி ஒரு சட்டமன்றத்துக்கு நம்ம வந்தால் எல்லாருக்கும் அவர் செய்வார்ப்பா அப்படிலாம் நீங்கள் ஊர் தெருக்காரங்களாம் ஏமாற்ற முடியாது சார். அதால் இவர் என்ன தான் எழுச்சி தமிழர், என்ன தான் பொதுவான தலைவர், நான் தான் 5ஆங்கட்ட போகிறேன் நடத்த போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட சேரிக்குள் தான் ஒழியணும், தனித்தொகுதிக்குள் தான் தங்களை தற்காத்து கொள்ளணும். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மட்டும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி.